வெல்கம் டு ஜாஸ் ஜெரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி கம்பு அவல் உப்புமா. நம்ம எப்போதுமே வந்து வெள்ளை அவலில் வந்து உப்புமா செஞ்சுருக்கிறோம். ஏன் சிவப்பு கலர் அவலில் கூட நம்ம உப்புமா செஞ்சுருக்கிறோம். கம்பு, ராகி, சோளத்தில் கூட இப்போ வந்து நம்மளுக்கு அவல் கிடைக்கிறது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நம்ம எப்போதுமே வெள்ளை அவல்லே செய்கிறத விட இந்த மாதிரி கம்பு, ராகி, சோளத்தில் கூட நம்ம உப்புமா செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வந்து கம்பு அவலை வச்சு நம்ம எப்படி உப்புமா செய்ய போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ கம்பு அவல் உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த அவல் உப்புமா செய்கிறதுக்கு நான் 1 கப் அவல் எடுத்துருக்கிறேன். இது தாங்க கம்பு அவல். பார்க்குறதுக்கு மெல்லிசா நல்ல க்ரீன் கலரில் இருக்குங்க. நல்ல வாசமாகவும் இருக்குங்க இந்த கம்பு அவல். நம்ம எப்போதும் செய்யக்கூடிய வெள்ளை அவலை விட இந்த கம்பு அவலை செஞ்சு பாருங்கள். வாசமும் டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. இந்த மாதிரி மெல்லிசான கம்பு அவல் வந்து கடையில் கிடைக்கிறது. அதனால் நீங்கள் அது மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்கள். இப்போ 1 கப் அவலை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு தடவை வாஷ் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வடிகட்டின அந்த ஈரம் இருக்கும் இல்லையா, அந்த ஈரமே இதுக்கு போதுமானது. மேலும் தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற வைக்க தேவையில்லை. இதை வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். நல்லா பொலன்னு நல்லா ஊறிக்கிட்டு நல்லா உதிராக வந்துடும். நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சோன்னா நல்லா குழஞ்சி போயிடும். அதனால் தண்ணி ஊற்றிலாம் ஊற வைக்க வேண்டாம். அதே சமயம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து கடுக்கடுக்குன்னு இருக்கும். உப்புமா வந்து சாப்பிட முடியாது. இதுனா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வைங்க. கடாயில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நான் ஒரு வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதோட ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாவே நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. உப்புமா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், வெங்காயம் வந்து ரொம்ப வந்து செவக்க வதங்க வேண்டாம். நல்ல பளபளப்பாக ஆனாலே போதும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கினாலே போதும். இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அவல் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. 5 நிமிஷம் மட்டுமே ஊறினா போதும். அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஊற வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், நல்ல பொலன்னு எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அவல் உப்புமா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே உப்பு சேர்க்க வேண்டாம். ஏன்னா வந்து 1 கப் அவளுக்கு வந்து ரொம்ப உப்பு சேர்த்தோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அவலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஓவராக வந்து கரண்டியை வச்சு அழுத்தி கலரக்கூடாது. இல்லைனா அவல் வந்து உடஞ்சி போயிடும். அதனால் லேசாக கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப்பு துருவி வச்ச தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் 1 பாதியமாக உடச்சி வச்சுருக்கேன். அதே இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை வறுத்த வேர்க்கடலையை நம்ம 1 பாதியமாக சேர்க்கும்போது இன்னும் இந்த அவல் உப்புமா வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் ருசியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அதை சேர்த்தே செய்யுங்க. உடம்புக்கும் கூட ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்மளுக்கு தேங்காய் பூவும் வேர்க்கடலையும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் முழுசாகவும் நான் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்மளுடைய கம்பு அவல் உப்புமாவில் பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையை தூவிக்கோங்க. தூவிட்டு நம்ம அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்குறதால இந்த கம்பு அவல் உப்புமா வந்து இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய கம்பு அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இது சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே காலை, ஈவினிங், நைட்டு, டின்னர் எல்லாத்துக்குமே இதை நம்ம சாப்பிட்லாங்க. சூப்பரான கம்பு அவல் உப்புமா வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.